நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன். நான் இப்போ போய் பாட போகிறது வந்து ஃபாஸ்ட் சாங் தான் பாட போகிறேன். காரணம் எனக்கு வந்து பேஸ் சாங் பாடினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் சொன்ன முதல்ல வந்து ஒரு ஃபாஸ்ட் சாங், அதாவது கண்ணை நம்பாதே உன்னை ஏமாறு, அந்த படத்தை பாடலான்னு நான் நினைச்சேன். என்றென்றும் இளமை ததும்பும் உயிரோட்டம் உள்ள பாடல்களின் அடைக்கல மையமாக திகழும் இந்த உற்சாகம் ததும்பும் 61 வயது இளைஞரின் மற்றும் ஒரு இசை அரங்கேற்றத்தை காண்போம். வணக்கம் சார். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். என்ன பாட்டு பாடுறீங்க? முதல்ல மெலோடி தான் பாடலாம்னு நினச்சிருந்தேன். அப்புறம் என்னுடைய குரலுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் சாங் பாடினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சேன். டெஃபினட்டாக சார், எந்த பாட்டு வேணாலும் பாடலாம். உங்கள் இஷ்டம், உங்களுக்கு எதுக்கு நல்லா வருமோ அது பாடுங்க. சரிங்கம்மா. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. காவலரே வேஷமிட்டால் கல்வர்களும் வேற்றுருவில் கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே. காவலரே வேஷமிட்டால் கல்வர்களும் வேற்றுருவில் கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே. காத்திருந்து கல்வருக்கு கைவிலங்கு பூட்டிவிடும் கண்ணுக்கு தோணாத சத்தியமே. ஓடும் பொய்த்திரையை கிழித்துவிடும் காலம் பொய்யும் அப்போது மெய்யாக தோன்றும். ஓடும் பொய்த்திரையை கிழித்துவிடும் காலம் பொய்யும் அப்போது மெய்யாக தோன்றும். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது, பொய்யே சொல்லாதது, பொய்யே சொல்லாதது. நன்றி அம்மா. சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி. சூப்பர். இருங்க இருங்க சார், இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். ஐயா, உங்களோட பேரை வந்து சரியா கேட்கலையே நாங்க. அழகேசன் மேடம். பா, ரொம்ப அருள் இருக்குங்க உங்க மேல. என்ன சாமி பாடுறீங்க? இவ்வளவு வருஷமா எங்க ஒளிஞ்சிருந்தீங்க நீங்க? இல்லைங்கம்மா, அந்த சந்தர்ப்பம் கிடைக்கலம்மா எனக்கு. விஜய் டிவி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ் மேன். சார், உங்கள் வயசு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு 61ம்மா. நான் எதுக்கு உங்கள் வயசு கேட்டேன்னா, ஒருத்தர் இங்கே வந்து சின்ன பசங்க, எனக்கு இன்றைக்கி தொண்டை சரியில்லை, எனக்கு அந்த பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. நீங்கள் தான் வந்து பாடிட்டு போகிறீங்க, எந்த பிரச்சனையும் நீங்கள் சொல்லலை. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் நீங்கள் பாடுறச்சே. ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி சந்தோஷமாக இருக்குது. நன்றிம்மா. நன்றிம்மா, நல்லா இருக்குது சார். ரொம்ப நன்றி. டிஎம்எஸ் சாரோட குரல் மாதிரி கணீர்னு இருக்கு. எஸ், சரிங்க. நான் அது செல்லுக்கிளிகளாம் பாடலாம்னு நினச்சிருந்தேன். எனக்கு ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த ஒரு வரி பாடுங்க. லா 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 லா. செல்லக்கிளிகளாம் பள்ளியிலே, செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே, என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை, என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை. கன்றின் குரலும்
கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா. கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா. கண்ணின் குரலும் கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா. கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா. எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா. இன்ப கனவை அள்ளி தரவே இறைவன் என்னை தந்தானம்மா. என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை? திட்டுக்காதீங்க, என்ன திட்டாதீங்க. யார் அந்த நிலவு பாட்டு ஒரு 2 வரிகள் பாடுறீங்களா? அது மறந்துட்டோமா? அது சோக பாட்டு லைட் மியூசிக்கில் பாடியிருந்தேன். இப்போ டிஎம்எஸ்னுடைய சாங்ஸ் இல்லாததுனால எங்க இல்லைங்க, எங்க போச்சு? பாட்டெல்லாம் இருக்கு சார், அவரோட பாட்டு அப்படியே இருக்கு. இப்போ நீங்க இங்க பாடினா பாருங்களேன், எங்களுக்கு எப்படி இருக்கு, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அந்த பாட்டு கேட்க. திருப்பி 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 அந்த பாட்டு தான் கேட்க போறோம், அந்த வரிகள் தான் நிற்க போகிறது. அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போ எத்தனை வருஷம் கழிச்சு நீங்க வந்து இங்க பாடுறீங்க, நாங்க எல்லாம் ரசிக்கலையா? டெஃபினட்டா இருப்பாங்க சார், அந்த மாதிரி ஆளுங்கள் இருக்காங்க. நல்ல பாட்டு வேணும், அதுதான் மனிதருக்கு உள் மனசுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கும், ஒரு ஆரோக்கியம் தெம்பும் கொடுக்கும். ரொம்ப நன்றிம்மா. அதனால தான் இந்த பாட்டு என்னைக்குமே இருக்கும், கவலைப்படாதீங்க. சரிம்மா. அதாவது இந்த வாரம் பூரா கேட்டுட்டு இருக்கோம். நிஜமா சொன்னா இப்பதான் காதுக்கு பாட்டு கேட்ட மாதிரி இருந்தது. இதுதான் பாட்டு. சரிங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கை கொடுங்க. நான் சொன்னேன்னா நீங்க கண்டிப்பா அடுத்த சுற்றுக்கு தேர்வாவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பருங்க, கலக்கிட்டீங்க நிஜமாவே. அவர் அண்ட் ஐ ஹேவ் டு டெல் யூ, அவரோட ஜோனல் ஆடிஷன்ஸ்ல அவர் பாடும்போது இருக்கிற எல்லா விசில்ஸுமே எல்லா சியர்ஸுமே இளைஞர்கள் கிட்ட இருந்து மட்டும்தான் வந்தது. தே ஆல் லவ்ட் ஹிம். அவர் ஃபர்ஸ்ட் பாடும்போதே ஒரு 6 அடிச்சிட்டாரு. நீங்க பாருங்க, இந்த மாதிரி இவ்வளோ க்ரீன் லைட்லாம் யாராவது கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? அது கூட அவருக்கு தெரியாது, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. பாட்டு ரசிக்க தெரியும், பாட்டு பாட தெரியும், அவ்வளோதான். சூப்பர், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா. எனக்கு வந்து நம்ம இந்த வயசுக்கு நம்ம எல்லாம் எங்கேருந்து வரப்போகிறோம் அப்படின்னு நினச்சின்னு தான் உண்மையில் வந்தேனே தவிர, ஏன்னா இவ்வளோ யங்ஸ்டருங்க நடுவில் நம்ம எங்கே கரையேற முடியும்? அப்போ அந்த 77 பேரில் நான் ஒரு ஆள் தான் வயசானவன். வயசுக்கு பாடலுக்கு சம்பந்தமே இல்லை சார், எந்த ஆர்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. சரிங்கம்மா. நினைக்கவே நினைக்காதீங்க, உங்கள் திறமை உங்களோட தான் இருக்கும், என்றைக்குமே இருக்கும். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. Congratulations once again. Thank you, judges. Thank you.